சந்தன ஜன்னல்கள். போதும் 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 தம்பி தம்பி, என்ன சொல்ல போகிற? எதை பத்தி? விடாமுயற்சி படத்தை பத்தி. விடாமுயற்சி. உங்களுக்கு என்ன விடாமுயற்சி ரிவ்யூ தானே வேணும், சொல்லிடுவோம் வாங்க. அண்ணே முக்கியமா சில பல கொஸ்டின்ஸ் மட்டும் தானே. சரிங்க சார். கரெக்டா ஆன்சர் பண்ணேன்னா 6ஆம் தேதி 2வது மாசம் 2025 விடாமுயற்சி ஊனாசுலியோட நம்ம ஆரம்பிக்கிறோம். வெற்றி நமதே. வெற்றி நமதேவா? ஆனா முதலாவது கொஸ்டின் என்னன்னா, கேளுங்க தம்பி, சொல்லிடுவோம். தலை எப்படி இருக்காப்ல? இன்னும் எங்கவே இருக்காருப்ல. எங்களுக்கு என்னது படத்துல எப்படி இருக்காப்ல? படத்துலயா? ஃபயர் மாதிரி இருக்காரா? ஃபயரா? ஃபயர் ஃபயரா? அப்படி சொல்லு. ஃபயர் 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 எஃப்ஐஆர்இயா ஃபயர். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின். முதல்ல அது கொஸ்டின் கிடையாது, எப்பயுமே ஃபயரா இருப்பாரு, நல்லா தெரியும். படத்துல பிகினிங் ஒரு 40 நிமிஷம் எல்லாருமே ரொம்ப சுமாருன்றாங்களே, அது ஓப்பனா சொல்லணும்னா ஒரு அஜித் ஃபேனாவே நான் ஓப்பனா சொல்லிடுறேன், கொஞ்சம் லேக் அடிக்குது தம்பி. ஏன்னா அந்த ஒரு லவ் போர்ஷன் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா வச்சிருக்கலாம். சோ அந்த இடம் வந்து கொஞ்சம் லேக் தான் அடிக்குது. ஏய் கால்குலேட்டர் எடுத்துடா. எதுக்கு போடு கால்குலேட்டர் போடு. எதுக்கு? என்னென்ன மைனஸ் சொல்றாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும். போடுறா போடுறா கால்குலேட்டர் போடுறா. ஓட்டு 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 வேணும்ல அண்ணே. லேக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்க. சரி, மூணாவது கொஸ்டின். வைங்க சார் வைங்க சார். மூணாவது கொஸ்டின். ஆனா படத்துல ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எக்ஸ்பீரியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் எப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு தம்பி. இன்ட்ரோல் பிளாக் சரியான ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டோட தான் முடிக்கிறாங்க இன்ட்ரோல. ஆனா நான் இன்னும் படம் பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் ஏதாவது கதை சொன்னேன்னா அப்படியே கேட்டு ஒரு கேலப்பா போய் அப்படியே. இதுல ட்விஸ்டே தான் மேட்டர் தம்பி. 250 ரூபா நீ கொடுத்த டிக்கெட்டை கூட கொடுக்குறேன். எனக்கு கதை லைட்டா ஒரு 5 இல்ல இல்ல, நீங்க அது தியேட்டர்காரங்கிட்ட கொடுத்து படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். நீங்க வந்து ரிவ்யூ சொல்ல மாட்டீங்க எங்களுக்கு. நான் ரிவ்யூ சொல்றேன், சொல்ல மாட்டேன்லாம் சொல்ல, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா சொல்றேன். ஆனா ட்விஸ்ட் எல்லாம் ஓபன் பண்ண முடியாதுல. சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ட்விஸ்ட் ஓபன் பண்ணிட்டா நல்லாவே இருக்கும். பேனா கேல வந்துருச்சு. थैंक यू தம்பி, சேனல் நேம் சொன்னதுக்கு. சரிண்ணே. அண்ணே படத்துல இந்த முன்னாடியே வந்து டீசர் இதெல்லாம் காட்டும்போது காருலாம் டமால் டுமில். ஆனா எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல? சீரியஸா அந்த கார் ஃபைட் சீன் வேற லெவல் தம்பி. தலை திருப்பி கார்ல அச்சீவ் பண்ணிட்டாரு. மொரட்டுத்தனமா இருக்குது, வெறித்தனமா இருக்குது. அதுவும் உண்மையாலேயே அந்த கார் வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. ஆனா இப்ப கடந்த ஒரு 2 நாளா மட்டும் விடாமுயற்சியில விஜயோட இன்ட்ரோ ஏதோ அந்த மாதிரி எல்லாம் கசிஞ்ச மாதிரி. வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு தான். ஆனா இன்னொன்னு மிகப்பெரிய கேள்வி என்னன்னாலே, இந்த தலை படம் மாதிரி இது இல்லேன்றாங்களே. அது உண்மையா சொல்லணும்னா தலை படத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இதுல இருக்காது சீன்ஸ்லாம். ஓகேவா? பேசிக்கா இது வந்து ஒரு பில்லா படம் மாதிரி இருக்குமா? ஒரு பில்லா படம் மாதிரி. அந்த மாதிரி அது தலைக்காகவே செதுக்குனது. ஓகேவா? இது வந்து தலை இந்த படத்துல நடிச்சிருக்காரு, தலைக்காக இந்த படத்தை மாத்தல, தலை இந்த படத்துல நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான் விஷயமே இதுல. வெரி குட். ஆனா முக்கியமா என்னன்னா, நான் ஒரு ஜனநாயகன் முறையில தம்பி வாங்க உள்ள வாங்க. கேமரா போறீங்க வாங்கண்ணே. ஆனா உனக்காக 2 கண்டென்ட் இருக்குங்க. வாங்க உள்ள வர போறேன். நீ வாங்க உட்காருண்ணே. எதுக்குடா அவரை கூட போறீங்க? உட்காருண்ணே. எனக்கு ஒண்ணுமே இல்ல. நாம சாட்டுக்கு வந்து 9 நிமிஷம் ஒப்பிக்க வேண்டியதெல்லாம் ஒப்பிச்சுட்டு நாம சாட்டு பதார்த்தமா இது வந்துட்டு போய் உட்காந்துருவேன். தலையம்பாடு ரெடியா இருக்கு போட்டுறாங்க அப்படின்னு. அதாவது மக்களே, ஒரு ஜனநாயகன் நல்லா பாருங்க. அந்த ஜனநாயகன் அந்த இடத்துல இருந்து நான் அந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். சரி கேளுங்க. அதாவது தலைப்படத்துக்கு போயிட்டு வந்தீங்க, கூட்டம் எப்படி? இது கேட்க கூடாது, இருந்தாலும் சும்மா கூட்டம் எப்படி? வழக்கமுள்ள தியேட்டர் ஃபுல்லு. ஆனா மத்த படத்துக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கேலப்பா இருக்கும், கலகலப்பா இருக்கும். விடாமுயற்சி சைலண்டா போற மாதிரி தோணுது எனக்கு. அதுதான் தம்பி, இது வந்து மத்த படம் மாதிரி அஜித்தோட படம் மாதிரி இருக்காது, தலை படம் மாதிரியே இருக்காது. தலைப்படம் இல்லையா? தலை நடிச்சிருக்காரு, தலைப்படம் தான் இது. இது தலைப்படம் தான். ஆனா இதுல என்ன விஷயம்னா, தலை வந்து ஒரு புது ஜானர்ல சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. சோ அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நோட் பண்ணியா? சாரி, ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா சம்வாட் என்னன்னா, எங்க போய் பிரச்சனையா இருக்கும்னா, இது ஆஸ் யூசுவல் தலை ஃபேனுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்காது, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல படமா இருக்கும். வெரி குட் வெரி குட். நல்லா வருது. ஆனா கடைசி ½ அன் அவர் எப்படி போகுது? தெறிக்க விட்டுருக்காரு. மாஸ், கொலை, மிரட்டல், ஒரே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் பிளாக் மட்டும்தான்.
கண்டிப்பாக. அப்ப வந்து பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்து கடைசி 30 நிமிஷம் வந்து ட்ரீட் தான் கண்டிப்பா. ஆக்ஷன் கிங்க பறந்து பறந்து அடிக்கிறாரு. ஆக்ஷன் கிங்கா உடச்சிக்கிற அதெல்லாம் ட்ரீசர்லயே வந்துருச்சு தம்பி. சார் ட்ரீசர் பாக்கலாம் மறைச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சில வயசுல வந்து உட்காந்துருக்கியா நீனு சார், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு விஜய் ஃபேனா சொல்றேன், உண்மையிலே படம் வந்து சூப்பரா இருக்கும். எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்க. விடாமுயற்சி புது முயற்சியா இருக்கும். விடாமுயற்சியா நீங்களும் ஒர்க் பண்ணுங்க, வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. ஐயா வணக்கம், இது வந்து கௌசிக் தாட்ஸ்ங்க. சாரி, ஐயோ கௌசிக் தாட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, நங்கு குத்தி விடுங்க. வரட்டா மக்களே, பாய்.